இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலாயா பல்கலைக்கழகம் 2வது மாணவர் சேர்க்கை முறை குறித்து விளக்கம் தருமா? மலேசியாவின் மூத்த பல்கலைக்கழகமான மலாயா பல்கலைக்கழகம் வழக்கத்தில் உள்ள UPU முறையுடன் சாத்து என்ற 2வது சேர்க்கை முறையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. UPU என்பது அரசாங்க நிதியுடன் மாணவர்களை திறமை மற்றும் உறுதிப்பத்திர நடவடிக்கையின் அடிப்படையில் பொது பல்கலைக்கழகங்களில் சேர்க்கும் முறையாகும். இதில் மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் கல்வி பெறுகின்றனர். மாறாக சாத்து என்ற புதிய முறை முழுக்க தனிப்பட்ட நிதியில் கல்வி செலுத்தக்கூடிய மாணவர்களுக்கானது. இது திறமை அடிப்படையில் அமைகிறது என பல்கலைக்கழகம் கூறினாலும் நிதி வசதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு தரப்படுவதாக விமர்சனங்கள் எழுகின்றன. MCA உள்ளிட்ட அமைப்புகள் முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. அதாவது பழைய UPU முறை நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கையில் புதிய முறைக்கு அவசியம் வந்ததேன்? திறமை அடிப்படையிலானது என்றால் ஏழை மாணவர்கள் ஏன் வாய்ப்புகளை இழக்க வேண்டும்? மருத்துவம், பல் மருத்துவம் போன்ற செலவுகள் அதிகமாக படிப்புகளில் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படுகிறதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. பல்கலைக்கழகம் இதற்கு தெளிவான பதிலை இன்னும் வழங்கவில்லை. மெட்ரிகுலேஷன் A சர்ச்சை மக்களின் கோரிக்கையை ஏற்று முடிவு செய்த மடானி அரசு. சண்முகம் மூக்கன் பாராட்டு. SPM தேர்வில் A உட்பட 10 பாடங்களிலும் A நிலையில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளுக்கு நேரடியாக தகுதி பெறுவர் என அறிவிக்கப்பட்டதன் மூலம் அரசாங்கம் மக்களின் குரல்களுக்கு செவி சாய்த்துள்ளது. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் பரிவையும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் போக்கையும் இது புலப்படுத்துவதாக பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் கூறினார். SPM முடித்த மாணவர்களுக்கு மேற்படிப்பு தொடர்பில் இணையம் வாயிலாக வழிகாட்டுவதில் முன்னணி வகிக்கும் முன்னணி கல்வியாளர்களான டாக்டர் புனிதன், டாக்டர் சஞ்சய் இருவரும் இவ்விவகாரத்தை என் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். கல்வி அமைச்சின் புதிய விதிமுறையால் A தேர்ச்சியை பெற்றவர்கள் குறிப்பாக B40 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பை பெறுவதிலிருந்து விடுபடும் அபாயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டினர். PKR கட்சியின் துணைத் தலைவரும் நூருல் இசா அன்வாரும் இந்த விவகாரத்தில் அக்கறையோடு கவலையை எழுப்பினார். அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பால் இந்த விவகாரம் அமைச்சரவையின் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டுள்ளது. மானியத்தை முறையாக பயன்படுத்துங்கள். நெகிரி செம்பிலானில் 6 தமிழ் பள்ளிகளுக்கான மானியம் வழங்கும் நிகழ்ச்சியில் அந்தோனி லோக். அரசாங்க மானியங்களை பள்ளிகள் முறையாகவும் விவேகமாகவும் பயன்படுத்த வேண்டும். தவறினால் விசாரணைக்கு ஆளாக வேண்டியதோடு வருங்காலத்தில் மானியங்களை அவர்கள் மறக்க வேண்டியதுதான். போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் அவ்வாறு நினைவுறுத்தியுள்ளார். பள்ளிகளுக்கு வழங்கப்படும் மானியங்களில் ஒவ்வொரு காசும் எப்படி செலவிடப்படுகிறது என்பதை பிரதமர் துறை அமைச்சு அணுக்கமாக கண்காணிக்கிறது. யாரும் அதில் தப்ப முடியாது என்றார் அவர். நெகிரி செம்பிலான் சிரம்பானில் 6 தமிழ் பள்ளிகளுக்கு மானியங்களை ஒப்படைத்த நிகழ்வில் அத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் பேசினார். லோபாக் தமிழ் பள்ளி, நீலாய் தமிழ் பள்ளி, துன் சம்பந்தன் தமிழ் பள்ளி, கெய்ரோ தோட்ட தமிழ் பள்ளி, லெங்காங் தோட்ட தமிழ் பள்ளி, நீலாய் இம்பியான் தமிழ் பள்ளி ஆகியவை அந்த 6 தமிழ் பள்ளிகளாகும். லோபாக் தமிழ் பள்ளியில் நடைபெற்ற அந்நிகழ்வில் மொத்தமாக 3,62,000 ரிங்கிட் நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் DAP உதவி தலைவருமான அருள்குமார் ஜம்புநாதன், லோபாக் சட்டமன்ற உறுப்பினர் சியூ சே யாங் உள்ளிட்டோர் அதில் கலந்து கொண்டனர். காலம் மாறிவிட்டது, தலைவர்களும் மாற வேண்டும், இல்லையேல் புறக்கணிக்கப்படுவீர்கள். சார்லஸ் சந்தியாகோ நினைவுறுத்து. மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீவிர எண்ணம் இல்லாமல் விளம்பரத்திற்காக மட்டும் கவர்ச்சிகரமாக பேசக்கூடிய தலைவர்களை மக்கள் இனி புறக்கணித்து விடுவார்கள். கிளான் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் சார்லஸ் சந்தியாகோ அதனை நினைவூட்டியுள்ளார். குறிப்பாக இளையோர்கள் முன்பு போலில்லை, அவர்கள் இப்போது புத்திசாலியாகிவிட்டார்கள். தங்களுடைய தேவை என்ன என்பதை அவர்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளார்கள். ஆக அந்த அடிப்படையில் தலைவர்கள் நிச்சயமாக மாற வேண்டும். கடந்த காலங்கள் போல் விளம்பரத்திற்காக மேடைகளில் ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசுவதும் டிக்டாக்கில் கவர்ச்சிகரமாக பேசுவதும் இந்த காலத்திற்கு ஒவ்வாது என சார்லஸ் தெரிவித்தார். அதே சமயத்தில் ஓர் உதாரணத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா நியூயார்க்கில் வழக்கமான அடையாள அரசியலை புறந்தள்ளி
மக்களின் உண்மையான பிரச்சினைகளை பேசிய 33 வயது இளைஞருக்கு வாக்காளர்கள் அமோக ஆதரவு அளித்துள்ளனர். நண்பா திட்டம் இந்திய இளைஞர்களுடனான அரசாங்கத்தின் உறவை வலுப்படுத்துகிறது. டாக்டர் ஃபாமி பேச்சு. தொடர்புத்துறை அமைச்சின் கீழ் இயங்கும் ஜேகோம் அறிமுகப்படுத்தியுள்ள நண்பா திட்டம் இந்திய சமூகத்துடன், குறிப்பாக அதன் இளைஞர்களுடன் நெருக்கமான உறவுகளை வளர்ப்பதற்கான மடானி அரசாங்கத்தின் கடப்பாடை பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்க கொள்கைகள் மற்றும் முன்னெடுப்புகள் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதையும் உறுதி செய்கிறது. அரசாங்க கொள்கைகள், முன்னெடுப்புகள் மற்றும் வாய்ப்புகள் பற்றிய தகவல்களை பொதுமக்கள் அணுகுவதை மேம்படுத்துவதற்கும் நண்பா திட்டம் பயனுள்ள இருவழி தொடர்பு தளமாக செயல்படுவதாக அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் கூறினார். கோலாலம்பூர் பந்தாய் டாலாம் IWK ஈகோ பார்க் பூங்காவில் இன்று இந்த நண்பா திட்டத்தை தொடக்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்நிகழ்வில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மித்ரா தலைவருமான பி. பிரபாகரனும் கலந்து கொண்டனர். மலேசிய பொருளாதார மாநாட்டில் டாக்டர் ரவிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. MEF எனப்படும் மலேசிய பொருளாதார மன்றத்தின் 2025 சிறப்பு மாநாட்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களித்த முக்கிய நபர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. அவ்வகையில் ஆசியாவின் வர்த்தக துறையில் தன்னிகரற்ற பங்களிப்புக்காக டஸ்லி மார்க்கெட்டிங் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவன இயக்குநரான டாக்டர் ரவி பக்கிரசாமி ஏசியா பிசினஸ் ஐகான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். டாக்டர் ரவி மலேசியாவில் இந்திய சமூகத்தின் வர்த்தக முன்னேற்றத்திற்கு அடித்தளம் அமைத்தவராவார். அவரின் இந்த வெற்றி இன ஒன்றுபட்ட சமூகத்திற்கான ஊக்கமாக இருக்கும் என விழாவில் வலியுறுத்தப்பட்டது. நெகிரி செம்பிலான் மாநில துங்கு லக்சமானாவும் முன்னாள் இடைக்கால சமஸ்தானிபதியானுமான துங்கு டத்துஸ்ரீ உத்தமா நக்குவிடின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விருதுகளை எடுத்து வழங்கினார். கோலாலம்பூர் பொருளாதார கிளப்பின் தலைவர் டத்துஸ்ரீ முகமது இக்பால் ராவுத்தரும் உடன் இருந்தார். பேரிச்சம் பழங்கள் மற்றும் மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களுக்கு SST வரி விலக்கு. ஜூலை 1 முதல் விரிவாக்கம் காணும் SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரியிலிருந்து இறக்குமதியாகும் பேரிச்சம் மற்றும் மாண்ட்ரின் ஆரஞ்சு பழங்களுக்கும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆப்பிள் ஆரஞ்சு பழங்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்படுவதாக பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் தற்போது கூடுதலாக இவ்விரண்டு பழங்களும் வரி விலக்கு பட்டியலில் சேர்ந்துள்ளன. SST விரிவாக்கம் குறித்து பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினரிடம் இருந்து பெறப்பட்ட கருத்துக்களை அரசாங்கம் தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து கணக்கில் எடுத்துக்கொள்வதாக நிதி அமைச்சு விளக்கியது. மக்களின் வாழ்க்கை செலவின அழுத்தத்தை குறைக்கும் வகையில் தினசரி அத்தியாவசிய பொருட்களுக்கு மடானி அரசாங்கம் வரி விதிக்கவில்லை என்றும் அது அறிக்கை ஒன்றில் கூறியது. அரிசி, கோழி, காய்கறிகள், முட்டை போன்று உள்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய அல்லது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய அத்தியாவசிய பொருட்களும் அவற்றில் அடங்கும். செலார், தொங்கோல், சென்சரு மற்றும் சார்டின் போன்ற உள்ளூர் மீன்கள் உறைந்த, குளிர்ந்த அல்லது புதிய வடிவத்தில் இருந்தாலும் அவற்றுக்கும் தொடர்ந்து விலக்கு அளிக்கப்படும். ஜூலை 1 வரை வெப்ப வானிலைதான். வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு அறிவுரை. இன்று முதல் ஜூலை 1ஆம் தேதி வரை நாட்டின் பெரும்பாலான இடங்களில் வெப்ப வானிலை நீடிக்கும் என்பதோடு மழையும் குறைவாகவே பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு பாதுகாப்புக்காக பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் என மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறையான மெட் மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது. வானிலை குறித்த ஆக கடைசியான தகவல்களுக்கு பொதுமக்கள் மெட் மலேசியா அதிகாரப்பூர்வ இணையதளத்தை வலம் வரலாம். மைக் வாக்கா கைபேசி செயலியிலும் அத்தகவல்களை பெறலாம் என மெட் அறிக்கை ஒன்றில் கூறியது. பேராக்கில் ஏற்பட்ட தீயில் 21 வீடுகள், கடை, சீன கோவில் அழிந்தன. பேராக் ஊதான் மெலிந்தாங்கில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 21 வீடுகள், ஒரு கடை மற்றும் ஒரு சீன கோவில் அழிந்து போயின. அதிகாலை 4:30 மணிக்கு மேல் தகவல் கிடைத்து ஊதான் மெலிந்தாங் மற்றும் தெலுக் இந்தானில் இருந்து தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடம் விரைந்தன. அப்போதே 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. வீடுகள் ஒன்றோடு ஒன்று மிக மிக நெருக்கத்தில் கட்டப்பட்டிருந்ததும் தீயணைப்பு குழாயில் இருந்து தண்ணீரின் அழுத்தம் குறைவாக இருந்ததும் தீயை அணைக்கும் முயற்சிக்கு கடும் சவாலாக அமைந்தன. ஒரு வழியாக காலை 7:30 மணிக்கு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு
காலை 10:45 மணிக்கு அப்பணிகள் நிறைவடைந்தன. எனினும் அத்தீயில் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. தீக்கான காரணம் கண்டறியப்பட்டு வரும் வேளை சேத விவரங்களும் மதிப்பிடப்பட்டு வருகின்றன. கோவிட்-19 தோற்றம் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அனைத்து சாத்திய கூறுகளும் ஆராயப்படுவதாக WHO தகவல். கோவிட்-19 எங்கு மற்றும் எவ்வாறு தோன்றியது என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை என உலக சுகாதார நிறுவனமான WHO தெரிவித்துள்ளது. 4 ஆண்டுகளாக நடந்து வந்த ஆய்வுகளுக்கு பிறகும் தேவையான தகவல்கள் கிடைக்காததால் தெளிவான முடிவுகளுக்கு வர முடியவில்லை. எனவே கோவிட் கிருமி விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவி இருக்கலாம் என்பதும், ஆய்வகத்திலிருந்து தவறுதலாக வெளியாகி இருக்கலாம் என்பதும் உள்ளிட்ட அனைத்து சாத்திய கூறுகளும் தற்போதைக்கு நியாயமானவையாகவே இருக்கலாம் என WHO தலைவர் டெட்ரஸ் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டு WHO சீன குழுவின் வுஹானில் ஆய்வு நடத்திய போதும் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், ஆய்வகத்தில் இருந்தே கிருமி கசிந்தது என்ற குற்றச்சாட்டை துச்சமாக எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் விமர்சனங்கள் எழுந்தன. அதன் பின்னர் சாகோ என்ற புதிய அறிவியல் குழு அமைக்கப்பட்டது. 1 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ரோலக்ஸ் கை கடிகாரத்தை திருடிய நபர் கைது. ஜஹூர் பத் பஹாட்டில் காரை உடைத்து 1 லட்சம் ரிங்கிட்டுக்கும் மேல் மதிப்பு கொண்ட லோரிக்ஸ் கை கடிகாரத்தை திருடிய நபர் கைதாகியுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை தாமான் சினார் பெர்லியானில் உள்ள வீட்டின் முன்புறம் நிறுத்தி வைத்திருந்த காரை இரவு 9:30 மணி வாக்கில் எதேச்சையாக பார்த்தபோது காருக்குள் அனைத்தும் அலங்கோலமாக கலைந்து கிடந்தன. இதனால் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார். அச்சத்தில் விலையுயர்ந்த பொருட்களை அவர் தேடிய போது அந்த ரோலக்ஸ் கை கடிகாரமும் 700 ரிங்கிட் ரொக்கமும் காணாமல் போனதை கண்டு அவர் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் இறங்கிய போலீசார் ஜூன் 25ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு 27 வயது சந்தேக நபரை தாமன் ஸ்ரீ வங்சாவில் உள்ள ஒரு வீட்டில் கைது செய்தனர். திருடப்பட்ட கை கடிகாரமும் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர் போதைப் பொருள் குற்றம் உட்பட மொத்தம் 14 குற்றப்பதிவுகளை கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. சம்பவத்தின் போது அவன் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் கண்டறியப்பட்டது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு அவன் விசாரிக்கப்படுகிறான்.